शतमानं भवति शताय पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति धान्यं धनं वशं बहुपुत्रलाभं संवत्सरं दीर्घमायु अनुकूலம் சுவாமி குருந்து நின்ற பெருமாள் ஸ்ரீனிவாச பிரசாத் புரட்சித் தலைவர் இந்த கட்சியை உருவாக்கியதிலிருந்து இந்த கட்சி என்பதே புரட்சித் தலைவர் பாணியில் சொல்ல போனால் இது மக்களுக்கான இயக்கமாக தொடங்கப்பட்டது. மக்களுக்காகவே இந்த இயக்கத்தை நடத்தினார். ஏழை எளிய மக்களின் கட்சியாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. புரட்சித் தலைவருடைய மறைவிற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா பதவியேற்று அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று கொண்ட நாளிலிருந்து புரட்சி தலைவரின் வழியிலேயே அவரும் தனது ஆட்சியை நடத்தினார். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதேன்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காங்க. அதுபடி எல்லாரும் நடந்துக்கணும்னு நான் கேட்குறேன். உபகாரம்
அம்மாவின் ஆட்சியில் முத்தான திட்டங்களை மக்களுக்காக வழங்கினார். தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா உணவகம், திருக்கோவில்களில் அன்னதானம், அதே போல கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு ஆடு மாடு வழங்கினார். பள்ளி செல்லும் ஏழை குழந்தைகள், பெண் குழந்தைகள் பள்ளி படிப்பை முடித்து திருமணத்திற்கு இருக்கும் பெண்களுக்கு 25,000 ரொக்கமும் 8 கிராம் தங்கமும் வழங்கினார். அதே பெண்கள் மேல் படிப்பு படித்தால் அவர்களுக்கு 50,000 தொகையும் 8 கிராம் தங்கமும் வழங்கினார். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு திருக்கோவில்களில் 1000 திருமணங்கள் வீதம் நிறைய செய்து வைத்தார். இது எல்லாமே அம்மா செய்தது. நம்ம ஆட்சி வந்ததோ மக்களுக்கு எல்லாம் செய்யணுமோ, அதுவும் குறிப்பா ஏழை எளியவர்களுக்கு நிச்சயமாக அம்மா செய்தது போல் நாங்களும் செய்வோம் அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன்.
வாமா நல்ல பொறுப்பு தரணும். நல்ல செய்யணும். சரியா? இந்த கூட நாட்டுக்கு எத்தனை பேர் கார் வேண்டாலும் எல்லாம் செய்வேன். விவசாயம் எல்லாமே அப்படி உள்ள போயிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு ஆளுக்குன்னு கொடுப்பாங்களா எப்படி? 1000 பேடி 500 பேடின்னு கொடுப்பாங்க. சரி, ஒரு 1/4 கிலோ நீங்க சுத்தி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு விலை கொடுப்பாங்க? கூலி வந்து 500 பேடிக்கு வந்து 140 ரூபா கொடுக்காங்க. ஆமா. வீட்டுகளுக்கே கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. இல்ல நீங்க பக்கத்துல கடை வச்சுக்கோங்க. கடையில நாங்க கூலி போட்டு வாங்கிக்கிறோம். தினம் வேலை கிடைக்குதா? எப்படி? தேனா வேலை கிடைக்கும். அவங்க இதே ஊருக்காரங்களா? வருஷம் பூரா வேலை கொடுக்குறாங்களா இல்லை டெய்லியோ? ரேஷன்லாம் பக்கத்தில் இருக்காங்க. ரேஷன்ல பக்கத்துல கொடுக்குறாங்கன்னா 10 கிலோ அரிசி 18 கிலோ கொண்டாங்கன்னா 15 கிலோ தான் இருக்கு. அது யாரும் கேட்க ஆமா கேட்க மாட்டாங்க மக்கள். இல்ல 14 கிலோ தான் கொடுக்காங்க. ஆமா அது பாதி எடுத்துக்கிட்டாங்களா? எல்லாமே எடுத்துருக்காங்க ரேஷன்ல. 20 கிலோ போடுறாங்க 15 கிலோ தான் இருக்கும். சொல்றது 20 கிலோ கிடைக்கிறது 18 கிலோ 16 கிலோ 15 கிலோ தான் அவ்வளவுதான் கிடைக்கும். ஒரு மூட முடையா கடத்தி விற்காங்கம்மா மக்களுக்கு கிடைக்காம. நல்ல அரிசி ஆமா நல்ல அரிசியெல்லாம் வந்து வித்துட்டு எங்களுக்கு புழுத்த அரிசி இன்னைக்கு நேரத்தை வாங்கி வந்துச்சு. புழுத்த அரிசி தான் அதெல்லாம் சாப்பிடலாம் முடியாது. ஆமா பாமாயில் 2-3 மாசம் நிப்பாட்டி இருந்தாங்க. இப்பதான் பாமாயில் 2 மாசம் அவன் இப்பதான் கொடுத்துருக்காங்க. ஆமா சரி, பருப்பு கொடுத்தாங்களா? பருப்புலாம் இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் ஒரு 10 பேர் வீடு இல்லாம வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. நீங்க அது ஒரு குடி இருக்க ஒரு இடம் மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுங்க. எங்களுக்கு நாங்க என்ன கட்சி வளர நாங்க என்ன ஃபீல் பண்ணுமோ உங்களுக்கு பண்ணுவோம். கட்சியில் ஒரு நல்ல பொறுப்பு தாங்க எங்களுக்கு. நாங்க செயல்படுவோம். சரியா? ஒரு மாசத்துல இருந்து உங்களுக்கு எல்லா பொறுப்பு வரும். அடுத்த மாசம் எல்லாம் நல்லது. அவங்க பேர் ஜெயக்குமார். எத்தனை குடும்பம் இருக்கு? அந்த குமார் எத்தனை குடும்பம் இருக்கு குமார்? ஒரு 40. இந்த ஏரியா நீங்க ஆம்பளைங்க நீங்க என்ன வேலை பண்றீங்க? நீங்க சொந்தமா செய்வீங்க? கடையில தான் வேலை, சம்பளத்துக்கு வேலை. இதே ஊர்லயே வேலை கிடைக்குதா இல்ல வெளியூர் பக்கத்துல போய்? ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான். மக்களுக்கு இல்லாத எளிய மக்களுக்கு வந்து நல்லா செய்யணுமா? அப்பதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னீங்க. கிடைக்காம பணக்காரங்க எல்லாம் படிச்சுட்டு போயிருக்காங்க. இல்லாத மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சங்கடத்துல இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் பாதி பேருக்கு தான் வருது. பாதி பேர் கொடுக்கல அப்படிங்கும்போது ஒன்னும் சரி கிடையாது. மக்களை வந்து யாருமே கவனிக்கவே மாட்டுக்காங்க. பணக்காரங்க கொண்டுட்டு போயிருக்காங்க எல்லாத்தையும். இல்லாத மக்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க முடியாது. கவலைப்படாதீங்க. சரி நம்ம ஆட்சி சரி நிச்சயமா எல்லாருமே ஒரு எங்களுக்கு ஆசை என்னன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க போய் ஒரு இடத்துல போய் வேலை செய்யறத விட நீங்களே ஒரு முதலாளி ஆகும். அந்த மாதிரி திட்டங்களை நம்ம கொண்டு போகணும். கண்டிப்பா. என்னப்பா இல்ல நம்ம அரசாங்கம் வந்துதான் சப்போர்ட் பண்ணுவோம். கவலைப்படாதீங்க. சரி சரி லட்சிகா சொல்லு. பயப்படுறா.
நல்லா செய்யணுமா? சரி. அது காலையிலே போட்ட பிளான் அது. எப்படி இறங்குவாங்க? எங்க இறங்குவாங்க? அது அந்த வழி தான், ஏற வழி. வண்டி சென்டரா போடு. கழக தொண்டர்களும் இங்கு வாழ்கின்ற மக்களும் என்னை அன்போடு வரவேற்றது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த இடத்துல இன்னைக்கு நான் கொடியேற்றி வச்சிருக்கேன். இந்த இயக்கத்தை தொடங்கும் போது புரட்சி தலைவர் இயக்கத்துக்குன்னு ஒரு சட்டத்திட்ட விதிகளை அமைச்சாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களும் கழக தொண்டர்களின் முடிவுதான் இந்த இயக்கத்தை நடத்தும் பொதுச் செயலாளருக்கு உரிமையை கொடுக்கிறது. அந்த உரிமையை நீங்க எனக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல கொடியேற்றிருக்கேன். நம்மளோட ஆட்சி வந்ததும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அது மாதிரி இந்த பகுதி மக்களையும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவேங்கிறத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அது காலையிலே போட்ட பிளான். வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு. ஆமா மேடம். வாங்க வாங்க போங்க. அம்மா எங்களுக்கு நல்ல தண்ணி எங்களுக்கு சொல்லி ஆமா எங்களுக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி நாங்க குடிக்கிறோம். ஆமா எங்களுக்கு நல்ல தண்ணி எப்படி நீங்க குடிக்குங்க? நாங்க ஓட்டு போடுறோம். சரி சரி. என்னம்மா நம்ம ஆட்சி வந்ததும் நீங்க கேட்காமலே நான் செஞ்சிருவேன். ஏன்னா இங்க உள்ள நிலைமைய பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா, நிச்சயமா நல்லது செய்யறேன். சரி சரி சரி. சரிங்கம்மா சரிம்மா சரிங்கம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கம்மா. ஒவ்வொரு ஆளா வாங்கிக்க இருங்க. எல்லாரும் என்ன சின்ன பிள்ளைங்களுக்குமா? சின்ன பிள்ளைங்க வாங்க பாப்பா வாங்க. அம்மா சின்ன பிள்ளை நான் தரமா வாங்கி கொடுங்க. வாங்கியாச்சுமா அந்த பொண்ணு நீங்க போடலாம். சூடத்தை கொடுத்துப்பா. அம்மா திரும்ப திரும்ப இங்க பாரு. இங்க பாக்க சொல்லுங்க. சொல்லிருங்க.
கேட்கணும். எப்படியா தலைமை ஏத்துருங்க. ஆமா ஆமா. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம், தண்ணிக்கு வசதி இல்லை, பஸ் போக்குவரத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரேஷன்ல சரியா அரிசி கொடுக்கறது இல்ல, பருப்பு பாமாயில் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா ஏழைகள் நல்லா வாழணும், ஏழைகளுடைய பிள்ளைகளும் சரி அந்த சந்ததியினரும் நல்ல நிலைக்கு வரணும்னா நம்ம ஆட்சி வந்தாதான் அது நடக்குங்கிறத எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். எல்லா விதத்திலையும் அம்மாவை போல ஆட்சி பண்றதுக்கு இவங்களுக்கு தெரியல. அதனால நிச்சயம் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் செய்யணும்னா நம்ம ஆட்சி வந்தாதான் செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கத்தை நடத்துற விதமே தெரியல. அதனால இளைஞர்களுக்கெல்லாம் 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வேலை கொடுத்ததா எனக்கு தெரியல. இந்த பக்கத்துல எல்லாம் ஏதாவது தொழிற்சாலை ஏதாவது வந்திருக்கா? வரல. இல்ல இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா? இல்ல. நிச்சயமா இன்னும் 1 வருஷம் பொறுத்துக்குங்க, நிச்சயமா நம்ம ஆட்சி வரும். எல்லாருமே இங்கேயே உங்களுக்கு தொழில் கூட்டங்கள் அமைக்கிறது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, ஏன் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு முதலாளியை உருவாக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை.
மின்சாரம் அதனுடைய யூனிட்டுக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் 500 யூனிட்டு பொதுவாக ஏழை ஜனங்க உபயோகிக்கிற அளவு அதுதான். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க 1,32,00,000 பேர் அந்த 500 யூனிட் அளவுக்கு உபயோகப்படுத்துகிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 635 ரூபா கூட வருது. இப்போ நீங்கள் வர்ற மாதம் பில்லு வந்ததுன்னா அதில் நீங்கள் கூட கட்ட வேண்டி இருக்கும். இப்படி ஏழை நடுத்தர மக்களுடைய பணத்தை வாங்கிறது ஒன்று தான் திமுக அரசாங்கம் செய்யுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க அவங்க மின்சார வாரியத்தை சரியாக நடத்தலை. ஏன்னா அம்மா இருந்தப்பையும் நடத்தினாங்க, அம்மா இவ்வளவுக்கு வாங்கலை. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 170 ரூபா, அந்த 200 யூனிட்டுக்குள்ளே பண்ணுறவங்களுக்கு 170 ரூபா இருந்தது. இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போய் பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சரியான நிர்வாக திறமை அவங்கள்ட்ட இல்லை. ஜெயா டிவி என் அன்பிற்குரிய கழக உடன்பிறப்புகளே, உங்களை இந்த இடத்தில் பார்க்கும்போது அம்மா இல்லையே என்ற ஒரு ஞாபகம் வருது. அதுவும் இப்ப சொன்னீங்க, இந்த இடத்துல அம்மா தான் கொடியேற்றினாங்க. அப்ப நான் கூட
அப்ப நானும் கூட வந்தேன் அம்மாவோட. அதுக்கு பிறகு இன்னைக்கு ஏத்திருக்கதா சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த இயக்கத்தை மென்மேலும் நல்லா கொண்டு போகும். அது மட்டும் இல்ல, புரட்சி தலைவரும் அம்மாவும் ஏழை எளியவர்களுக்காக உருவாக்கிய இந்த இயக்கம், இந்த கட்சி. அதனால நம்ம ஆட்சிக்கு வந்தாதான் இங்க உள்ள மக்கள் சந்தோஷமா இருக்க முடியும். திமுக அரசாங்கம் 3.5 வருஷம் முடிய போகுது. ஆனால் எதுவுமே அவங்க செய்யலை. இப்போ ரேஷன் கடைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதில் யாருக்கும் சரியாக அரிசியும் முழுசாக வழங்கலைங்கிறாங்க. இப்போ நான் வர்ற வழியில் சொல்கிறாங்க 12 கிலோ 13 கிலோ தான் கொடுக்குறாங்க. கேட்டால் இதுதான் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கடத்தி வெளியில் கேரளாவுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பருப்பு கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் மேடை போட்டு பேசுகிறாங்க, விளம்பரம் கொடுக்குறாங்க. அது உண்மைதான் செய்கிறாங்க. சரிவர அவங்க செய்கிறது பொய்யான விளம்பரம். அதை மட்டும்தான் மக்களுக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறாங்களே ஒழிய உண்மையாக மக்களுக்கு எதுவும் போய் சேரலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வர்ற வழியெல்லாம் ஜனங்க அதை சொல்கிறாங்க.
தென்காசி மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது பொதுமக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவாளர்களும் அடிமட்ட தொண்டர்களும் ஏராளமாக தன்னெழுச்சியாக திரண்டு அவருக்கு ஒரு சிறந்த வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்துகிற வகையில் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்று தான் நாம் பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடிகளோடு பல்லாயிரக்கணக்கில் ஒவ்வொரு பகுதிகளிலும் தென்காசி மாவட்டத்தில் திரண்டு இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. இது எதை காட்டுகிறது என்றால், இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. 2024 நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை இந்த கட்சி சந்தித்திருக்கிறது. இதுவரையிலும் 52 ஆண்டுகால அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த கட்சி வர முடியுமா என்கிற சந்தேகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணித்து கொண்டிருக்கிற அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரிடமும் உருவாகி இருக்கிறது. இதுவரையிலும் பொறுமை காத்த திருமதி சசிகலா அவர்கள் இனியும் பொறுத்திருந்தால் இந்த கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா ஆகியோருடைய ஆன்மா மன்னிக்காது. எனவே இதுவரையிலும் நான் பொறுத்து பார்த்தேன். கட்சியை ஒருங்கிணைப்பார்கள், ஒன்று சேர்ப்பார்கள், கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து செல்வார்கள், அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய நிலை உருவாகும் என்று காத்திருந்தேன். ஆனால் எதுவுமே நடைபெறாத நிலையில் இப்போது எனக்கு அந்த கட்டாயம், கட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. எனவே அந்த அடிப்படையில் நான் இந்த ஒருங்கிணைப்புக்கான முயற்சியை தொடங்கி முதற்கட்டமாக மக்களை சந்திப்பதற்கு என் பயணத்தை தொடங்கினேன் என்று தொடங்கி அதை வெற்றிகரமாக முடித்து வந்திருக்கிறார். அம்மாவோட நான் ரொம்ப வருஷமா கூடவே இருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் வீட்டில் இருப்பன ஒழிய முக்கியமாக தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது இதெல்லாம் நான் கவனித்து ஒவ்வொரு முறையும் அம்மா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்களோட குறை எனக்கு தெரியும் என்னன்னு. அதை எடுத்து சொல்லி அம்மாவும் அதை கேட்டு, சரி இது மாதிரி செய்யலாம், அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எப்படி வீட்டில் ஒரு முடிவு எடுப்பீங்களோ வீட்டு ஜனங்களோட பேசி, அது மாதிரி மக்களுக்கு செய்யறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நிறைய நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்தான். என்னென்னா, இவ்வளோ நல்ல திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு.
ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி அவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இனி திருமணம் பண்ணதுனால நம்ம அண்ணன் மாட்டோம்ட்டேன். நான் உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டேன், தலையை வச்சு சாப்பிட்டோம். அண்ணன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காங்க. நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க ரெண்டாவது கட்சிக்கு வரீங்க. சரி. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன படிக்கிறீங்க? 10th படிக்கிறியா? சரி, 10th எங்க? இங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? சரி, இதுக்கப்புறம் என்ன படிக்க போற? காது கேட்கலையா? என்ன பிறவில இருந்தே கேட்கலையா? இடையில வந்ததா? ஃபுல்லா கேட்கலையா இல்ல லேசா கேக்குதா? லேசா கேக்குது. அதான் 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 அதான். இவனுக்கு நம்பர் இருந்தாக்கா எதுவும் வாங்கி வச்சீங்க? எதுவும் செல்போனு நம்பர்? அவன் பேர் எழுதிக்க. சரி, நான் பாக்குறேன். சட்டம் ஒழுங்கு நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை உங்களுக்கு. எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் கள்ளசாராயம். இப்ப கூட பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில 67 பேர் ஒரே இடத்துல குடியிருக்கிறவங்க 67 பேர் கூலி தொழிலாளிங்க செத்து போயிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பாக்கெட்டு சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்துருக்காங்க. இந்த பாக்கெட்டு சாராயம் யாரு காய்ச்சறா, யாரு வியாபாரம் பண்றா, அந்த வியாபாரம் பண்றவங்களோட யாரு கூட்டாளியா இருக்கா, அப்படிலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இவங்களை சேர்ந்தவங்க தான். அதனால இவங்க நடவடிக்கை எடுக்கல. அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்களும் ஆளுங்கட்சிக்காரவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறப்ப எப்படி கிட்ட போக முடியுமா? போய் நடவடிக்கை எடுக்க முடியுமா? எடுக்க மாட்டாங்க. இதனால என்ன ஆகுது? பல உயிர் போகுது. அதனால இந்த அரசாங்கம் முதல்ல அவங்க கட்சிக்காரவங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அவங்கள கட்டுப்படுத்தினாதான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ்காரவங்க வேலை பார்க்க முடியும்.
நாம் வரும் வழியெல்லாம் குடி தண்ணீருக்கே கஷ்டம், வர்ற வழியெல்லாம் ரோடு சரியில்லை, லைட் இல்லை, பாதுகாப்பு இல்லை, அப்படி எல்லாம் ஜனங்க சொன்னாங்க. அதெல்லாம் நம்மளுடைய ஆட்சி வந்ததும் நிச்சயமா இந்த பக்கத்து மக்களுக்கு தொழில் செய்யற அளவுக்கு இந்த பகுதியெல்லாம் நாங்க மாத்தி காட்டுவோம். நிச்சயமா அதை செய்வோம். நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயம் நமது ஆட்சி வந்தவுடன், அது எங்களுடைய ஆட்சின்னு நான் சொல்ல மாட்டேன், மக்களுடைய ஆட்சி தான் இங்க நடக்கும். நிச்சயமாக அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எங்க பார்த்தாலும் போதைப் பொருள்கள், கள்ளச்சாராயம், இதுதான் தொடர்ந்து நடக்கிறது. அது மட்டும் இல்ல, கொலை, கொள்ளை, இவற்றின் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை. அது மட்டும் இல்ல, 2 வீலர்ல போறவங்க ஹெல்மெட் போடல, நீ 2 பேருக்கு மேல போற, அப்படி எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் ஃபைன் போடுறது. இது மாதிரி வேலையை இந்த அரசு செஞ்சு கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அரசு பஸ் இவர்கள் வாங்கவில்லை. அதனால் எல்லா இடத்திற்கும் பஸ் வசதி பிரச்சனையாக உள்ளது. அம்மாவும் குறிப்பா பெண்களுக்காக நிறைய திட்டங்களையும் செய்து கொடுத்துள்ளார். அதாவது கர்ப்பிணி பெண்ணுக்கு இணை சத்துணவு உருண்டை, பேறுகால உதவிக்கு 18,000 ரூபாய், குழந்தை நல பெட்டகம், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை, கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி, பிள்ளைகளுக்கு சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், மிதிவண்டி, மடிக்கணினி, இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்கள் வீடு கட்டுவதற்கு அரசாங்கத்தின் வழியாக குறைந்த விலையில் சிமெண்ட் கொடுத்திருக்கிறார்கள். மற்றும் மருந்தகம் குறைந்த விலையில் மருந்து மாத்திரை கிடைப்பதற்கும் வழி செய்தார்கள். தொட்டில் குழந்தை திட்டத்தையும் கொண்டு வந்த ஒரு அம்மா தான். அம்மா உணவகம் கொண்டு வந்தது அம்மா தான். தாலிக்கு தங்கமும் 25,000 ரூபாய் ரொக்கமும் பள்ளி படிப்பை முடிக்கும் பெண்களுக்காக கொடுத்தார். அதே போல மேல் படிப்பை படித்த பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு 8 கிராம் தங்கமும் 50,000 ரூபாய் ரொக்கமும் கொடுத்தார்கள். ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அதுவும் 1000 ஜோடி திருமணம் என்ற அடிப்படையில் நிறைய திருமணங்களை நடத்தினார்கள். ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு சமூக வளைகாப்பு செய்து கொடுத்தார்கள். அதே போல எண்ணற்ற திட்டங்களை பெண்களுக்காக செய்திருக்கிறார். மிக்சி, கிரைண்டர், இதெல்லாம் பெண்களுக்கு வீட்டு உபயோகத்திற்காக வாங்கி கொடுத்திருக்காங்க அம்மா.
கொடுக்கல ரேஷன் கார்டு. எனக்கு நீங்க ரேஷன் கார்டு வாங்கி தரணும். எதுவுமே இல்லைன்னு பத்துதாங்க. எனக்கு அதை வாங்கி நீங்க தரணும். எனக்கு வாங்கி நீங்க தரணும். நன்றியோட நாங்க உங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரேஷன் கார்டு இல்லாம நான் ரொம்ப சங்கடப்படுறேன். உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய ஆட்சி வரும்போதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு நல்லதை செய்திருக்கிறோம். ஆனால் இந்த திமுக அரசு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கு எதையும் செய்யவில்லை. அவர்கள் தனக்கு வேண்டியதை மட்டும் செய்து கொள்கிறார்கள். மக்களை தவிக்க விட்டுவிட்டு இந்த 3.5 ஆண்டு காலமாக அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அம்மாவினுடைய ஆட்சி வந்ததும் இந்த ஊர் மக்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நம்ம கழக உடன்பிறப்புகள் இந்த பகுதி மக்களோடு அன்பாக இருந்து வரும் காலங்களில் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆட்சி வந்ததும் இந்த மக்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்க செய்வோம். தலைவர் வழி, அம்மா வழி தான் என்னோட வழியோ. அதனால நிச்சயம் நான் உங்களோட தான் இருப்பேன். நான் ஏதோ சென்னையில இருந்தாலோ தமிழ்நாட்டை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இன்னைக்கு நேற்று நினைக்கல, சின்ன வயசுல இருந்தே அதையே வேலையாயிடுச்சு எனக்கு. அதனால நான் உங்களோட தான் இருப்பேன். நீங்க எல்லாரும் எனக்கு துணை இருக்கும்போது நான் எதுக்கும் கவலைப்படல. அதனால நான் உங்களுக்கு வேண்டியதை செய்யணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் இப்ப விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அதனால நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படிங்கறத சொல்லி எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். எல்லாரும் கவலைப்படாம இருங்க. அம்மாவோட ஆட்சி வரும், நிச்சயமா நல்லது செய்வோங்க.
வர்த்தக சபை நடக்கும்போது அந்த மந்திரி ஒருத்தர் பேசுறார். அவர் தொழில்துறை மந்திரி. என்ன சொல்றாரு? எந்திரிச்சு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு முதலீடு முதல்வர் 3 முறை வெளிநாடு பயணம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாரு. இதனால தமிழ்நாட்டில் 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறாரு. அந்த மாதிரி எங்கேயும் நான் பார்க்கல, எங்கேயும் எந்த நிறுவனமும் வரல, வேலை வாய்ப்பும் யாருக்கும் கொடுக்கல. அது இங்கே உள்ள இளைஞர்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் உண்மை. அதனால இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி இவங்க காலத்தை ஓட்டி இன்னும் 1.5 வருஷம் காலம் இருக்கு அவங்களுக்கு. இவங்க போய் அம்மா அரசாங்கம் வந்தாதான் நாளைக்கு மக்களுக்கான திட்டங்களும் நல்ல வளர்ச்சிக்கான திட்டங்களும் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். திருமிகு சசிகலாமாவை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த பயணம் என்பது பல இடங்களில் நல்ல வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கிறதாக செய்திகள் வந்து வண்ணம் இருக்கின்றன. இதுக்கு என்னை பொறுத்தவரை 2 காரணங்கள் இருக்கிறதாக நான் காண்கிறேன். ஒன்று இப்போது இந்த ஒருங்கிணைப்பு என்ற ஒரு கருத்தோடு தான் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதிமுகவிலிருந்து விட்டு விலகின அத்தனை பேரும் மறுபடியும் அதிமுகவுக்குள்ளாலே வர வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இது அனைவருக்கும் அதிமுக தொண்டனுக்கு ஏற்புடைய ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது. அந்த கருத்தில் இவர்கள் சொல்லும்போது தான் அது எடுபடுது. அப்போ சசிகலா அம்மையார் அதை பற்றி பேசும்போது நிச்சயமாக அதுக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்கத்தான் செய்யும் என்பது உண்மை நிலையாக இருக்கிறது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பயணத்தை மேற்கொண்டு அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அந்த அர்த்தத்தில் பேசுவதனுடைய காரணம் என்ற அது எதனுடைய வெளிப்பாடு என்று மக்கள் யோசிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது.